என்னடா நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆன ஆயாக்கள்லாம் கூட்டி வந்து அலப்பறை பண்ணிட்டு இருக்கீங்க. அருமை பிடிச்சக்கலாம். இந்த பாட்டுடைய மொத்த அழகையும் இந்த கடைசியில வர ஹம்மிங்ல வச்சிருக்காங்க பாருங்க. என்னடி வாய்ஸ் இது? இந்த கர்மத்துக்கு மியூசிக் போட்ட மியூசிக் டைரக்டர் யார் தெரியுமா? இந்த ஆளுதான். திருவிக்கா பூங்கா படத்தோட மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன். ஒரு வெஸ்டர்ன் சாங் அண்ட் ஒரு ஃபோக் சாங் அண்ட் ஒரு தீம். டேய் எல்லாத்தையுமே மன்னிச்சிடுவேன்டா. ஆனா ரொம்ப நேரமா மியூசிக் டைரக்டர் மாதிரியே மண்டி ஆட்டி ஆட்டி பேசுறியே. ஆனா ஒரே படத்திலே அவனோட மொத்த கெரியரையும் முடிச்சிட்டான் பத்தியா அவன். அந்த வகையில் ஒன்று நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு. காட் பிளஸ் யூடா. அது ரொம்ப பலமா பட்டிருக்கோ. சரி எளவு அதெல்லாம் விடுங்க. இப்ப நம்ம ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷனுக்கு வரப்போறோம். ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ ஊரை விட்டு போறாருங்க. அட இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது ஊருக்காரங்களுக்கு நல்ல விஷயம், நமக்கு கெட்ட விஷயம். ஏன்னா அவர் இங்கதான் அவருடைய பிளாஷ்பேக்க சொல்ல போறாரு. இப்ப நம்ம திருவிக்கா பூங்கா ஊருக்கு